ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, நீர் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த ஜெப நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அநேகர் இணைந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி இந்த தேசத்திற்காக திறப்பிலே நின்று பாரப்பட ஜெபிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பலத்தால் எங்களை இடைகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கண்மலையே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ லோக அதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தையும் பாரத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். நீ பொறுப்படுத்து கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய பிரசன்ன நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசுராஜா என்பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜா என்பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நேரத்திலும் வாசிக்கும்படியாக யாக்கோபு எழுந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பதே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் கர்த்தர் முதலாவது சொல்வது என்னவென்றால், நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே பல ரீதியில் பல விதமான ஜனங்கள் வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட நான் கிறிஸ்தவன்தான், நான் கிறிஸ்தவள்தான் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட இந்த வேத வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதில்லை. உண்மையாகவே இந்த வசனத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நம்மை போல பாக்கியவான்கள் வேறே யாருமே இல்லை. இவ்விதமான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிப்பதற்கும் அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்வதற்கும் ஜெபிப்பதற்கும் எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சோங்க, யோசித்து பாருங்க. ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை தெரியாதவர்களானால் கூட ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம் என்று அறியாத நீங்கள் ஒருவேளை அந்த டிவி மூலமாக இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வசனத்தை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் இருப்போம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அந்த கிரியை நடப்பிக்கிற பிள்ளைகள் தன் செய்கையிலே பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நடுக்கத்துடனே நாம் அவரில் களி கூறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, அன்பானவர்களே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவித எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் இன்னும் அதிகமான போராட்டங்களும் பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கொஞ்ச காலம்தான் விரோதிக்கிறாங்க பாருங்க, கொஞ்ச காலம்தான். அதுக்கு பிறகு ஆண்டுடைய வருகைக்கு பிறகு இல்லாவிட்டால் கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்களுக்கும் ஒரு நித்திய ஜீவன், ஒரு இளைப்பாறுதல், சமாதானமான ஒரு முடிவு, நித்தியமாய் தேவனோடு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மூலமாய், இந்த சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்றால் இந்த சரீரம்தான் மரணம், சரீரம்தான் மரிக்கும். ஆத்மாவிலே மரணம் இல்லை. ஆத்மா கர்த்தரிடத்தில் இளைப்பாறும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போய் சேரும். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் பேசலாம், கிறிஸ்தவத்தை பரியாசம் பண்ணலாம், கிறிஸ்தவத்தை நிந்திக்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால முடிவு பரியந்தம் கர்த்தரிடத்தில் நிலைத்து நின்று கர்த்தருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் அந்த வேத வசனத்தின்படி நடந்து கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் அந்த வேத வசனத்தின்படி நடந்து கர்த்தரை விசுவாசித்து முடிவு பரியந்தம் உறுதியாய் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போக முடியும். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களும் தேசத்திற்காக
தேசத்தில் நன்மையானதை கண்டுகொள்ள வேண்டும் என்று பாரப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட வருகை மட்டும் சோர்ந்து போகாமல் ஜெபித்து முன்னேற வேண்டும். இரவும் பகலும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 1 மணி நேரம் ஜெபித்து ஜெபித்து என்னதான் கண்டோன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதற்கு ஒரு பலன் உண்டு. ஒரு நாளிலே ஆண்டவர் நிச்சயமாக இதற்குரிய பலனை தருவார். எத்தனை பேர் கண்ணீர் சிந்தி இருதயத்திலே பாரப்பட்டு ஜெபித்தீர்களோ அத்தனை பேருக்கு இந்த பதில் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தீமோத்தேயுவில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு, ஜெப ஊழியத்திற்கு நான் வந்திருக்கிறேனே, ஆனால் என்னுடைய பாரம் தீரவில்லையே என்று ஒருவேளை அங்கலாய்க்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதுங்க. பாடுகள் எல்லாருக்கும் தான் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தியாய் இருக்க வேண்டும்? நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆகையினால எப்படிப்பட்ட தேவ பக்தியாக இருக்க வேண்டுமாம்? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகள் யார்? வேத வசனத்தை ஒரு முறை கூட அறியாதவர்கள் திக்கற்றவர்கள் தான். கர்த்தரிடத்தில் திரும்ப தெரியாதவர்கள், திக்கற்றவர்கள். இனி விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆண்டவரை அறியாதவர்கள், இப்படி அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் உதவி செய்ய போகிற இடத்துல அந்த உலகத்தாரால் கரைபடாமல் இருப்பது ஒரு உண்மையான தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. உதவி செய்ய வேண்டும். ஆண்கள் பெண்களுக்கும் உதவி செய்யலாம், பெண்கள் ஆண்களுக்கும் உதவி செய்யலாம். ஆனால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, தன்னை காத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை, அதுதான் சுத்தமான தேவ பக்தி. அதற்காக நான் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும்போது கூட 2 பேராக அனுப்பினார். 2 பேராக சேர்ந்து போங்கள். ஒருவேளை சகோதரர்கள் ஊழியங்களுக்கு போவதாக இருந்தால் 2 சகோதரர்கள் சேர்ந்து தேவ பணியை செய்யுங்க. சகோதரிகள் போவதாக இருந்தால் 2 சகோதரிகள் இணைந்து கர்த்தருடைய பணியை செய்யுங்க. பிரச்சனையே வராது. யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம். ஆனால் சுத்தமான ஒரு தேவ பக்தி. தேவ பக்தி என்ன? கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது இல்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது, விதவைகளுக்கு உதவி செய்கிறது. ஒரு லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் பார்க்கும்போது அந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய இல்லத்தின் வெளியே அவன் ஒரு திக்கற்றவனாக, அவனால் எதுவும் செய்ய முடியாதவனாக அங்கே கிடந்தான். ஒரு சுட ஒரு ஆகாரம் இல்லை, ஒரு சரியான ஒரு ஆடை இல்லை, கொடிய பருக்கள். அவன் சாப்பிட்டு போடுகிற மிச்சத்தை அவனும் தின்ன ஆசையாக இருந்தான். அவன் வளர்க்குற நாய்களும் தின்னதுக்கு ஆசையாக இருந்திருக்கும் இல்லையா? வெளியில் போடு எச்சியை
அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சா ஒரு வேலைக்காரன்ட்ட சொல்லி அவனுக்கு ஒரு ஆகாரம் சுட சுட கொடுக்க முடியாதா? தான் பாருங்க, விசாரிப்பற்ற நிலை, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு மனநிலை. அவன் வந்து கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 2 வேலைக்காரர்களுக்கு உத்தரவு போட்டால் அவங்க வந்து செய்துட்டு போகிறாங்க. அதை கூட செய்யாதனால அவனுடைய தேவ பக்தி என்ன பக்தி? 2 பேரும் மரித்தார்கள் ஒரு நாளிலே. அவனுக்கு நல்ல அழகான பெட்டியெல்லாம் செய்து, எருசலேமின் ஆலயம் நான் ஆசித்த வீடதே, இப்படி எல்லாரும் பாட்டு பாடி ஆழமாக குழி தோண்டி கொஞ்சம் ஜபத்தோடு வச்சுருப்பாங்க இல்லையா? தேவ பக்தியோடே கொண்டு அடக்கம் பண்ணாங்க. ஆனால் அவன் போனது எங்கே? நித்திய நரகம். இந்த திக்கற்ற மகனாகிய லாசரு, அவனை முனிசிபாலிட்டி தான் கொண்டு எங்கேயாவது ஒரு குண்டில் போட்டிருக்கோம். அன்பானூர்லே அவன் எங்கே போனான்? ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டவனாக இருந்தான். இவன் கண் ஏறிட்டு பார்க்குறான், ஐயோ என் வீட்டு வாசப்படியில் கிடந்தவன் தானே, அங்கே ஆபிரகாமுக்கு மடியில் தேர்தல் அடைந்திருக்கிறானே, ஐயோ என்னுடைய நாக்கு வறண்டு போகுதே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டாங்களா? அவனுடைய விரலை தண்ணியில் முக்கியாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா? இன்னும் எனக்கு சகோதரர்கள் 5 பேர் உண்டே, அவங்களும் இந்த கொடிய நரகத்துக்கு வந்துடக்கூடாதே, அப்படியெல்லாம் அங்கலாய்க்கிறான். அன்பானவர்களே, அவன் தேவபக்தி வீண். அவன் தேவபக்தியாக இருந்தும் கோடீஸ்வரனாக இருந்தும் பயனில்லாத ஒரு நித்திய அழிவு, காலம் முழுவதும் நித்திய அழிவில் அவன் வாழ வேண்டியதாயிற்று. ஆனால் ஆண்டவருக்காக அந்த பாடுகளை சகித்த லாசரு கர்த்தருடைய மடியில், ஆபிரகாமுடைய மடியில் அவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவன் அங்கலாய்த்த போது கர்த்தர் பேசினார், நீ இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நன்மையில்லாமல் நீ அனுபவித்தாய், அவன் எதையுமே அனுபவிக்கலை. இப்போ நீ கொடிய கஷ்டப்படுற, அவன் கொடிய கஷ்டப்பட்டனால இன்றைக்கு அவன் ஆறுதல் அடைகிறான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, காலத்தை பயன்படுத்தி கொள்வோம், காலத்தை பயன்படுத்தி கொள்வோம். நமக்கு கிடைத்த அந்த நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு நாள், கிருபையாய் கிடைத்த நாள். நாளைக்கு இந்த நாள் எனக்கு கிடைக்குமோ உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது. கிடைத்த ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கென்று செலவிடுவோம், திறப்பிலே நிற்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே பரிசுத்தமாய் உதவி செய்வோம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். நாமும் அந்த சந்தோஷத்திற்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால்
இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய திருச்சபைகளிலே அன்பு தணியாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற அந்த வசனத்தின்படி அந்த திருச்சபைகளிலே இந்த அன்பு தணிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொள்வோம். ஆங்காங்கு நடக்கிற அக்கிரமங்கள் அது மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகிறது. குடும்பங்களிலும் அக்கிரமங்கள் மிகுதியாவதினாலே குடும்பங்களிலும் கூட ஒற்றுமை இல்லை. ஆகினால இந்த கடைசி காலத்தில் அன்பை தணிய வைக்கிற, குடும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளை நாம் முறியடித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பை கெடுத்து குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு மனமாய் கூடி உம்மை ஆராதிக்கிற திருச்சபைகளாய் இருக்கட்டும். குடும்பங்களிலும் ஆண்டவரே குடும்ப ஜெபம், ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாக நல்ல ஒரு இருதய மனப்பான்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உதவி செய்யுங்க. அக்கிரம சிந்தைகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லாரையும் தொட்டு ஒரு மனதோடு ஆராதிக்க கிருபை தாரும். ஒரு மனதோடு ஆராதிக்க கிருபை தாரும். திருச்சபைகளில் எல்லாம் அன்பு வழிந்தோடட்டும். தெய்வீக அன்பு வழிந்து வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழவும், தங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாடுகள் வருகிறதே, துன்பங்கள் வருகிறதே, பிரச்சனைகள் வருகிறதே என்று பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல அப்பா, ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதியினால எரியோ மதில் கூட உடைந்தது கர்த்தாவே. ஆண்டவரே, அவிதமாக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், திருச்சபைகளிலே சத்ருவினால் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் துதியினாலே அதமாகிறதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒரு மனதி நாவியை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் மாயமற்ற அன்போடும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்கிறவர்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தீமையை வெறுக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகள்
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கவும் கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளவும் தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும்போது ஆண்டவரே, சத்துருடைய எல்லா அந்தகார கிரியைகளும் நிர்மூலமாகிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. கிறிஸ்தவர்கள் தன்னை போல பிறரை நேசிக்கிறவர்களாகவும் சுயநலம் இல்லாதவர்களாயிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரமம், வியாகுலம் போன்ற எந்த சூழ்நிலையும் கிறிஸ்தவர்களை தேவனின் அன்பை விட்டு பிரித்து விடாதபடி அப்பா ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாய் காத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் அறிந்தவர்களாய் இருக்கவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக ஆண்டவரே திறப்பிலே நிற்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒரு சோதோம் கொமோராவிலே வாழ்ந்து கொண்டிருந்த லோத்துக்காக ஆண்டவரே ஒரு ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஆண்டவரே பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தது போல ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப வீரர்களை இந்த கடைசி நாட்களிலே நீங்க எழுப்பி தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. திறப்பிலே நின்று ஆண்டவரே போராடி ஜெபித்த ஆபிரகாமை போல ஆண்டவரே திருச்சபைகளிலும் ஆண்டவரே குடும்பங்களிலும் அநேகர் எழும்பி கர்த்தருக்கென்று சாதனை செய்யட்டும் கர்த்தாவே. திறப்பிலே நின்று ஜெபித்த போராடின ஆபிரகாமுடைய சத்தத்தை கேட்டு லோத்து குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. அதே போல என் தேவனே, விசுவாசத்தோடு திறப்பிலே நின்று போராடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எந்த கஷ்டமும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்ற தைரியத்தோடு ஜனங்கள் எழும்பட்டும், எழும்பட்டுங்க தாவே. குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஆண்டவரை எழும்பட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக ஆண்டவரே உம்முடைய ஏக்கத்தை தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த தாகத்தை தீர்க்கிற மகனாய் மகளாய் ஆண்டவரே வாலிபர்களாய் ஆண்டவரே எழும்பட்டும், எழும்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பின் நற்செய்தியை எடுத்து சொல்லட்டும், ரட்சிப்பின் நற்செய்தியை எடுத்து சொல்லட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ரட்சிப்பின் நற்செய்தி சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உலகமெங்கும் விரைந்து செல்லுகிற வாலிபர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. உலகமெங்குமே விரைந்து செல்லுவோம், ஆண்டவர் இயேசுவின் அன்பை எங்கும் சொல்லுவோம். பாவத்திலே மாளும் மாந்த மீட்கப்படவே பரமனோடு பாடுகளை சகித்திடுவோமே. பாவத்திலே மாளும் மாந்த மீட்கப்படவே பரமனோடு பாடுகளை சகித்திடுவோமே. ரட்சிப்பின் நற்செய்தி கூறுவோம், இரட்சகர் இயேசுவை கூறுவோம்.
சிதறி அலைகின்ற ஆடுகளை போல் ஆத்துமாக்கள் எங்குமே அலைகின்றனரே. அழிகின்ற ஆத்துமாவை ஆதாயம் செய்ய நம்மையே அவருக்காய் அர்ப்பணித்திடுவோம். இரட்சிப்பின் நற்செய்தி கூறுவோம், இரட்சகரே சுவை கூறுவோம். இந்த இரட்சிப்பின் நற்செய்திய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி அந்த இரட்சிப்பின் நற்செய்தி, ஆண்டவரே நீர் சம்பாதித்த இரட்சிப்பு, எங்களுக்கு சம்பாதித்து தந்த அந்த இரட்சிப்பு உலகமெங்கும் உள்ள ஜனங்களும் தேசத்து ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே, உலகமெங்கும் விரைந்து செல்லுகிற ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே, எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்களிலே கிடைத்த அந்த தீபத்தை மறைத்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே விரைந்து செல்லும்படியாக ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே அறியாமல் அலைந்து திரிகிற ஜனங்கள், ஆண்டவரே அலைந்து திரிகிற ஆட்டை போல எங்கே சமாதானம் கிடைக்கும்? கன்னியாகுமரி கடல்ல முங்கினால் சமாதானம் கிடைக்குமோ? கங்கை நதியிலே மூங்கினால் சமாதானம் கிடைக்குமோ என்று அங்கலாய்த்து ஆண்டவரே ஓடி அலைகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே இரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லத்தக்க வாலிபர்களை என் தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறபடினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னுமாக ஆண்டவரே, கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை குடியும் வெறியிலும் பாலியல் பலாத்காரங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் கொலை வெறிகளிலும் ஆண்டவரே தீவிரித்து செல்லுகிற யாரானாலும் எல்லாரையும் தேவன் நாட்களிலே சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். தேசத்திலே துன்மார்க்கம் மலிந்து போய் விட்டதப்பா. என் தேவன் இறங்கும்படியாய் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. சத்ருவானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அவன் கோபத்தோடு பல கோணங்களிலே கொலைவெறியை தூண்டுகிறான். சன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், பாலியல் பலாத்காரங்கள், அநியாயங்கள், கொடுமைகளை செய்ய அவன் தூண்டி குடும்பங்களிலும் ஆண்டவரே கிராமங்கள் தோறும் ஆண்டவரே தேசம் எங்கிலும் ஆண்டவரே செய்கிற கொடுமைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவனுடைய எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆகட்டும். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் இணைத்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்து ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, ஆளுநர்களுக்காக உண்மையோடு ஆளட்டுங்க தாவே. ஆண்டவரே, உண்மையாக ஆண்டவரே தேவ பயம் அவங்களுக்குள்ளேயும் வரட்டுங்க தாவே. உண்மையாக இருக்கட்டும். லஞ்சம் ஆண்டவரே பொய் களவு போன்ற ஆண்டவரே பெருந்தலைவர்கள் செய்யாதபடிக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு அநியாயமும் நடக்காதபடி நேர்மையாய் நடக்கத்தக்கதாக தேவனுக்கு சித்தமான ஒரு ஆட்சி அமைந்து தேசம் சமாதானமாய் ஆண்டவரே இருக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். போய் திருடு போன்ற காரியங்களில் ஆண்டவரே, ஊழல் போன்ற காரியங்களில் ஆண்டவரே தலையிட்டு ஆண்டவரே இந்த எலெக்ஷன் எண்ணுகிற விஷயத்திலையும் கூட எந்த ஒரு தார்மார்கள் குளப்படிகள் வராதபடிக்கு தேவன் தடுத்து ஆள்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் அடைவான் என்று சொல்லியிருக்கிறது. இந்த பணிகளை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தலைவர்கள், பெரியவர்கள், ஆண்டவரே இந்த எலெக்ஷன் பொறுப்பில் இருக்கிறவங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும், உண்மையுள்ள வாழ்க்கை வாழட்டும், உண்மையாய் நடத்தப்படட்டுங்க தாவே. எந்த ஒரு அநியாய கொள்ளைகளும் வராதபடிக்கு தேவன் அவருடைய மனதை சரிப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. ஒரு தேவ பயத்தை கொடும் ஆண்டவரே. ஏழைகளும் எளியவர்களும் ஆண்டவரே நடுத்தரமான எல்லா ஜனங்களும் திருப்தியாய் சந்தோஷமாய் நாட்டிலே ஆண்டவரே இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும், ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும். பணத்தை வைத்து பெரிய ஆண்டவரை ஏதோ செய்கிறோம் என்று செய்யாதபடி ஏழைகள், ஒடுக்கப்படுகிறவர்கள், தாழ்த்தப்பட்டோர் ஆண்டவரே எல்லாரும் கூட சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தருக்கு சித்தமான ஒரு ஆட்சி அமைந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேளு, ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும், ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நிலையில் இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே, ஒருவேளை பெரிய பணக்காரங்களோ, பலவீனரோ, வறுமைப்பட்டவர்களோ, வறுமை கோட்டிற்கு கீழானவர்களோ, வீடு வாசல் இல்லாதவர்களோ, ஆண்டவரே சொத்து சுதந்திரங்கள் இல்லாதவர்களாக இருந்தார் எல்லாருக்கும் ஒரு நடுநிலை, எல்லாரும் கர்த்தாவே நல்லபடியாய் வாழும்படியாக ஆண்டவரே நல்ல ஆட்சி அமைந்து தேசம் சமாதானத்துக்குள்ள அமையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் ஆண்டவரே குடி, வெறி, லஞ்சா, கஞ்சா, கடத்தல் ஆண்டவரே, அதை கடத்துறவங்க, அதை வாங்குறவங்க, அதை விற்கிறவங்க, அதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தாரும், ஒரு விடுதலையை தாருங்க தாவே. குடி வெறிகளுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கஞ்சா கடத்தல் ஆண்டவரே, கஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்துகிற வாலிபர்கள் சந்திக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏதோ வாயில் ஆண்டவரே ஏதோ ஒரு போதை பொருளை ஆண்டவரே ஒதுக்கி வைத்தால்தான் அவங்களால் அங்கே இருக்க முடிகிறது என்று சில காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிலிருந்து ஒரு விடுதலையை தாருங்க. இன்னுமாய் ஆண்டவரே புதிய புதிய மொபைல்கள், அதன் மூலமாக தவறான
ஆண்டவரே காரியங்களை பார்த்து பார்த்து கண் சொருகி போய் ஆண்டவரே தான் படிக்க முடிகிற பாடங்களை கூட படிக்க முடியாமல் அந்த மொபைலில் அடிக்ட் ஆனவங்க, இன்டர்நெட்டுகளில் அடிக்ட் ஆனவங்க எல்லாரையும் ஒரு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் விடுவீங்கப்பா. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, கொலை வெறிகளிலிருந்து, துன்மார்க்க செயல்களிலிருந்து, குடி போதையிலிருந்து, குடித்து கொண்டு வண்டி ஓட்டுறாங்களே அந்த சூழ்நிலையிலிருந்து எல்லா நீர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மிடத்திலே தான் கேட்க முடியும். என் தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேசம் சமாதானமாட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் உம்மை சேவிக்கிற தேசமாய், உம்மை ஆராதிக்கிற தேசமாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேசத்தில் நடக்கிற சகல ஊழியங்களுக்காக, எல்லா தரப்பில் நடக்கிற ஊழியங்கள், எல்லா ஆண்டவரே மிஷனரி இயக்கத்தின் தலைவர்கள், இயக்கங்களில் உள்ள ஒவ்வொரு மிஷனரிகள் பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், வருத்தங்கள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், அடிப்படை வசதி இல்லாத இடங்களிலே பணியாற்றக்கூடிய ஆண்டவரே எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களில் உள்ள மிஷனரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்காக ஸ்தோத்திரிங்கம்மா. எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. எல்லாருக்காக ஸ்தோத்திரிப்போம். எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியவா செய்து? நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கூட ஆண்டவர் மாற்றி அமைத்து அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரயாணங்களிலே, போக்கிலே, வரத்திலே ஆண்டவரே தீமை செய்கிற மக்கள் மத்தியிலே நீர் அவர்களை கண்மணியைப் போல காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சுவிசேஷத்தின் நிமித்தம் பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய போதகர்கள், மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக ஆண்டவரே எந்த மனுஷன் அதை செய்தானோ அவங்களே தான் செய்தது தவறென்று அவர்களை விடுவிக்கத்தக்கதாக ஒரு வழியை நீர் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சகோதரியாவது ஒரு ஆலயத்தை மூடவோ, ஒரு ஆலயத்தை உடைக்கவோ, ஒரு சுவிசேஷ ஊழிய பாதைகளை தடுக்கவோ செய்தால் அவர்கள் மூலமாக சவுலை பவுலாக மாற்றினது போல கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்களை கொண்டே பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொன்னால் சுவிசேஷ வாசல்கள் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எல்லா இடத்துலையும் கல்வாரியின் கொடி பறக்கட்டும் கர்த்தாவே. வேண்டாத அருவருப்பான கொடிகளெல்லாம் மாற்றி கல்வாரி கொடி உயரட்டும் ஆண்டவரே, பறக்கட்டும் ஆண்டவரே.
ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை என் தேவன் இந்த தேசத்துக்கு நீ செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரப்பா. ஆண்டவரே நீங்க ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் தேவனுடைய ஆவியை நீ ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமாண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. மாம்சமான எல்லார் மேலும் தேவாவி ஊற்றப்படட்டும். அபிஷேகம் நிறைந்து வரட்டு கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்தால்தான் முடிவு பரியந்த நிலைத்து நிற்க முடியும். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தை, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து ஒரு விடுதலையோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் தேவாவியானவர், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இடைப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அப்பதான் கடைசி வரை நிலைத்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்யுங்கப்பா, அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வழி நடத்தல் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயத்தை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக, அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாடு முழுவதும் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்ட ஆய்வில் 22 மருந்துகள் தரமற்றவையாகவும் போலியாகவும் இருப்பது தெரிய வந்துள்ளது ஆண்டவரே. மருந்து தயாரிப்பாளர்கள் மனசாட்சியுடனும் ஆண்டவரே நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உண்மையோடு செயல்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தற்போது வட மாநிலங்களில் தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்து வரும் நிலையில் அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே அப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களையும் அதன் மக்களையும் விமர்சிக்கும் போக்கில் பிரச்சாரங்களில் பேசி வருவது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. நாட்டை பிளவுபடுத்தும் பேச்சுகளை பேசி வரும் நபர்கள் திருந்தத்தக்கதாக, மனம் திரும்பத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒருவரையும் ஆண்டவரே வீணாக பேசாதபடிக்கு ஆண்டவரே நல்ல விதத்தில் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவரை ஒருவர் ஆண்டவரே பட்சித்து ஆண்டவரே அப்பா வாழாதபடிக்கு விட்டு கொடுத்து அன்போடு நடக்க கிருபை தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெட்ரோல் பங்கில்
உள்ள பணியாளர்களின் பாதுகாப்புக்காக தீ விபத்துகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் சந்திக்கப்படாமல் உள்ள சுமார் 56,000 மதாரியின மக்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வட மாநிலங்களில் சுவிசேஷ பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள் மத்தியில் தேவ வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனியார் கம்பெனி பஸ் ஓட்டுகிறவர்கள், ஆண்டவரே 2 வீலர் 4 வீலர் ஓட்டி செல்லுகிறவர்கள், தொழிலாளர்கள் எல்லாரும் ஆண்டவரே விவேகத்தோடு ஞானத்தோடு குடிவரி இல்லாமல் நல்ல விதமாய் ஆண்டவரே வண்டிகளை ஓட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்களில் குட்கா மாவா புகையிலை பொருட்களை இன்னும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு போதை பொருட்களுக்கு எதிரான சிறப்பு சோதனையில் ஆண்டவரே பலர் பிடிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டவரே பல காரியங்கள் ஆண்டவரே இதெல்லாம் உண்மையாக இருக்க உதவி செய்யப்பா. இப்படிப்பட்ட போதை பொருட்கள் ஆண்டவரே எதுவும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே அப்பா உண்மையாய் நடந்து கொள்ளவும் பரிசுத்தமாய் இருக்கவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே உண்மையுள்ள மனசோடு வாழத்தக்கதாக படிக்கத்தக்கதாக வீணான காரியங்களை ஆண்டவரே தலையிட்டு விடாதபடிக்கு பெற்றோரிடத்தில் ஆண்டவரே சகலவற்றையும் பகிர்ந்து கொண்டு சுத்த மனசாட்சியோடு படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இளம் வாலிபர்களுக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமண காரியங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. அந்நிய நுகத்தோடு ஆண்டவரே அவங்க செலக்ட் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஜபத்தோடு காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். வியாதியின் அகோரங்களிலே வாழுகிற பிள்ளைகள், விசுவாசிகள், மிஷனரிகள் யாரானாலும் வியாதியின் அகோரத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே இந்த ஸ்டேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, அவருடைய ஆண்டவரே நல்ல சுகத்துக்காக, தேவைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் துதிக்கிறோம். நல்ல சுகமும் பலனும் தந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடனிருந்து ஆண்டவரை இணைந்து பணி செய்யக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டுங்க தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்வீராக. தேவைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த டிவி ஸ்டேஷனுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிவீரப்பா. பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று அறிவீரப்பா. கர்த்தர் ஆண்டவர் இறங்கி சகல நன்மையினால் நீ நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சிறோம். இல்லை செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, ஆண்டவரே மிஸ்டரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக சோத்திரம். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே என் தேவனை நோக்கி திரும்பட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த டிவி ஸ்டேஷனுக்காக ஜெபிக்கிற உழைக்கிற
எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களை மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்